பொங்கல் பண்டிகையை ஒட்டு போக்குவரத்து துறை சார்பாக சிறப்பு பேருந்தை குறிப்பாக அமைச்சர் அறிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக 12, 13, 14 தேதிகளில் சிறப்பு பேருந்து இயக்கப்படும் என அமைச்சர்கள் தலைமைச் செயலகத்தில் அறிவிப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா வருடந்தோறும் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு விழாக்களின் போது சிறப்பு பேருந்து இயக்குவது வழக்கம். அந்த அடிப்படையில் பொங்கல் விழா பொறுப்பது நீண்ட நாட்களான விடுமுறை இருப்பதால் அதற்கான விடுமுறை நாட்கள் என்பதால் அதற்கான சிறப்பு பேருந்து கூடுதல் பேருந்து இயக்குவது தொடர்பாக அறிவிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த 4 நாட்களில் வழக்கமாக இருக்கக்கூடிய 6000 பேருந்தும் மிக கூடுதலாக 4000 பேருந்தும் மொத்தமாக 11,005 பேருந்து சென்னையில் இயக்கப்படும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மற்ற மாவட்டங்கள் உட்பட மொத்தமாக குறிப்பாக 17,014 மேற்பட்ட பேருந்து 17,589 சிறப்பு பேருந்து இயக்கப்படும் என அமைச்சர் அறிவிப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த பேருந்து குறிப்பாக மக்களை பொறுத்தவரைக்கும் குழப்பங்கள் இருந்தது. கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து முனையம் திறந்திருப்பதால் பேருந்து அங்கே இயக்கப்படுமா அல்லது வழக்கம் போல ஒவ்வொரு முனைகள் அதாவது 5 முனைகள் கூடுதலாக இயக்குவது வழக்கம். குறிப்பாக மாதவரம் புதிய பேருந்து நிலையம், தாம்பரம் பேருந்து நிலையம், பூந்தமல்லி பேருந்து நிலையம் உள்ளிட்ட 5 பேருந்து நிலையங்களிலிருந்து சிறு பேருந்துகள் அங்கிருந்து ஈஸியா செல்லக்கூடிய பேருந்துகளும் மற்றும் விழுப்புரம் நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகளும் உள்ளிட்ட பெங்களூர் செல்லக்கூடிய ஒரு பொறுத்திலிருந்தும் இயக்குவது வழக்கம். அந்த அடிப்படையில் பேருந்துகள் இயக்குவது வழக்கம். அந்த பேருந்துகள் இயக்கப்படுமா என்ற எதிர்பார்த்த நிலையில் இந்த ஆண்டும் அதே போல பேருந்துகள் 5 முறைகள் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கிளாம்பாக்கத்திலிருந்தும் பேருந்து இயக்கப்படும். அதே போல கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்தும் பேருந்து இயக்கப்படும் என்று தெரிவிப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. மேலும் குறிப்பாக போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதை கருத்தில் கொண்டு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இருந்தாலும் கூட அதாவது விடுப்பு ஏற்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அது மட்டும் இல்லாமல் தோமுசா உள்ளிட்டவர்களை கொண்டு பேருந்து இயக்குவதற்காக ஏற்பாடு செய்திருப்பதாகவும் எந்த ஒரு பாதிப்பு மக்களுக்கு ஏற்படாத வண்ணம் பேருந்து இயக்குவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே போல இந்த ஆண்டும் சிறப்பு பேருந்து இயக்கப்படும். மக்களுக்கு எந்த ஒரு நெருக்கடி இல்லாமல் பேருந்து இயக்குவதற்காக அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருப்பதாகவும் மக்கள் எந்த குழப்பமும் செய்ய வேண்டாம். ஏன்னா கிளாம்பாக்கம் புதிய முனையம் திறந்திருப்பதால் அதற்காக குழப்பம் வேண்டாம். வழக்கம் போல 5 முனைகள் உட்பட புதிய பேருந்து நிலையத்திலும் பேருந்து சிறப்பு இயக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.